சங்கீதம் 107 4 விதமான ஆபத்துக்கள் இருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். இதான் தலைப்பு. 107ஆம் சங்கீதத்தில் 4 விதமான ஆபத்துக்களில் இருந்து மக்களை காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். 4 விதமான ஆபத்து. 4 விதமான ஆபத்து. முதல் ஆபத்து என்னவென்று கேட்டால், சங்கீதம் 107 4-5 அவருக்கு ஊரை காணாமல் ஆந்தரத்தில் வந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் வைந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தங்கள் ஆபத்தில் கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்தவர்கள். அப்போ அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்ததுன்னா, மனாந்தரத்தில் ஆபத்து வந்தது. எங்க வந்திருக்கு? மனாந்தரத்தில் ஆபத்து வந்தது. என்ன, மனாந்தரத்தில் ஆபத்து வந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. மனாந்தரத்தில் டாக்டர் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவர் தான் வனாந்தரத்தில், நமக்கு வனாந்தரம்னாலே அவங்க நினைவு தான் வரணும் இல்லையா? ஆமாம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அதில் என்ன சொல்லப்பட்டது? தாவரிக்கும் ஊரை காணாமல். தாவரிக்கும் ஊரை காண, தாக்குப்படிக்கும் ஊர்னா அவங்க தங்கி இருக்கிற ஒரு ஊர், சொந்த ஊர், சுதந்திரமான ஊர், அவங்களுக்கு உரிய பூர்வீக ஊர். பூர்வீக ஊரை காணாமல் வனாந்தரத்தில் அடைந்து தெரிந்தார்கள் என்று பார்த்தோம். சொந்த ஊர் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த ஊர் கானான் தேசம். அந்த ஊரை காணாமல் தேடுறாங்க. 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. யாக்கோபு யோசேப்பெல்லாம் இருக்கிற காலத்தில் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருந்தது. அது பிறகு அவங்க அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விடப்பட்டு புதிய ராஜ்யம் வந்து அவர்களை புதிய விதமாக நடத்த ஆரம்பித்தான். அதனால ரொம்ப பாடுபட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? சொந்த தேசத்தை நினைக்கிறாங்க. சொந்த தேசத்துக்கு போயிடணும். இந்த பயிரிட்ட கிடந்து அடிமைத்தனத்தில் நம்ம தவித்து கிடந்தது போதும், எப்படியாவது விடுவிக்கப்பட்டுடணும் என்று சொல்லி தீவிரமாக தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க. அப்போதான் பிரச்சனைகள் அதிகமாகும்போது கூடுதலாக ஆண்டவர் தேடினாங்க. அல்லேலூயா. தேடும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்கள விடுவித்து வழி நடத்தினான்னு பார்க்குறோம். நமக்கும் தாவரிக்கும் ஊர், நமக்கு ஒரு ஊர் உண்டு. அதனால்தான் அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் என்ன செய்தாங்கன்னா, அவர்கள் சொந்த தேசத்தை விரும்பினார்கள் என்று சொல்லப்படும். சொந்த தேசத்தை விரும்பினார். எல்லாம் இருந்தும் கூட அவங்க சொந்த தேசத்தை விரும்புகிறாங்க. அதுபோல நாமும் ஒரு சொந்த தேசம் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. சொந்த தேசம் என்ன தேசம்? பரலோக ராஜ்யம் தான் சொந்த தேசம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகம்னா நம்ம போகணும். அதுக்காக நம்ம சபைக்கு வந்திருக்கோம். ஆண்டவர் அதுக்காக தான் வந்து ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு இருக்கிறார். நாமும் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேல் மிகவும் கவனமாய் கரிசனையாய் யோசனையாய் இருக்கிறார். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பூமிக்குரியவர்கள் பூமியை குறித்தே சிந்திக்கிறார்கள், பரலோகத்துக்குரியவர்கள் அது குறித்தே சிந்திக்கிறார்கள். அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையெல்லாம்
இந்த பூமியில் நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதெல்லாம் கூட விரும்பாம அந்த பரலோகத்தை நீங்கள் விரும்பணும். அல்லேலூயா, விரும்பணும். பரலோகத்தை விரும்பினீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. என்ன இருக்காது? பயம் இருக்கு. மரணம் வந்தாலும் பயம் இருக்காது. இந்த அலெக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அலெக்ஸ்னு ஒருத்தர் ஊழியம் செய்தார். அவருக்கு 2 பிள்ளைகள், மனைவி இருந்தாங்க. அவர் ஊழியர் 48வது வயசில் அவருக்கு ரொம்ப சோகீனமாகி அவர் படுத்த படுக்கையில் இருந்தார். அவர் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, அவர் வரமாட்டேன்ட்டார். அவர் சொல்லிட்டார், நான் மறிச்சிடுவேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நான் போகிறேன். மனைவி பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஏம்மா கவலைப்படாதீங்க, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிறேன், நீங்களும் வாங்க, அங்கே நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லி அவர் சந்தோஷமாக மறைச்சிட்டார். சொல்லிட்டார், எனக்கு மரணம் வந்துடும், அதனால நீங்கள் எங்கே ஆஸ்பத்திரி கொண்டு போனாலும் நான் பிழைக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவர் சந்தோஷமாக மறித்தார். அல்லேலூயா. மரணத்தை பற்றிய பயம் அவருக்கு இல்லை, மனைவி பிள்ளைகளை பற்றிய பயமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, சந்தோஷமும். அவர்கள சொல்வோம், அவர் மனைவி ஒரு புக் எழுதி இருக்கிறாங்க. அவர் பேர் அலெக்ஸ். அவர் பேர் அலெக்ஸ், அன்புள்ள அலெக்ஸ். அன்புள்ள அலெக்ஸ்ன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அவ்வளவு அன்பா இருக்காராம். அல்லேலூயா. அன்பா குடும்பத்தை நடத்திருக்காரு, அன்பா ஊழியம் செய்யிருக்காரு, அன்பா இருந்து அன்புள்ள இயேசுவை நேசித்து அன்புள்ள ஆட்டவர்கிட்டே போயிட்டார். அல்லேலூயா. அது பாருங்க, அவர் சந்தோஷமாக வச்சிருக்காரு. பாருங்கள, மரண பயம் இல்லாம, மரணமே பூரமே பாதமே உன் அப்படி அதான் சொல்ல. அப்போ நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற காலங்களில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவர் 40 வருஷம் அலைந்து தெரிந்து அந்த ஊரை கண்டுபிடித்தார்கள். நாம் 80 வருஷம் வாழ்ந்தாலும் எப்படியாவது அந்த ஊரை கண்டுபிடிச்சிடணும். அல்லேலூயா. 40 வருஷம் உலகத்துக்காக வாழ்ந்தாச்சு, இன்னும் 40 வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்து அந்த ஊரை கண்டுபிடிச்சிடணும். அல்லேலூயா. பரலோகத்தை கண்டுபிடிச்சிடணும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமையான ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றோம். திங்கக்கிழமையான என்ன செய்யணும்? தாபரிக்கும் ஊரை தேட வேண்டும். ஆராதனை இதான் தாபரிக்கிற ஊர். அல்லேலூயா. ஆராதனை ஒரு தாபரிக்கிற ஊர், அதை மறந்துடக்கூடாது. அப்போ அந்த திங்கக்கிழமையாக ஆரம்பித்து அந்த ஒரே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். கைத்தட்டி உற்சாகமாக பாடணும், துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும், நல்ல காணிக்கை செலுத்தணும். அல்லேலூயா. இந்த பழைய நோட்டை ரொம்ப வந்து கிடக்கு. பழைய நோட்டை என்னப்பா செய்வது? என்ன செய்வது? ஒரு 30 வருஷம் சொல்லுங்க, பழைய நோட்டை என்ன செய்வது? அவர் தெரியல. நான் சொல்லுங்க, பழைய ரூபா நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சோப்பு போட்டு கழுவுங்க, நல்ல புது நோட்டாங்க. இல்லையா? புது நோட்டா மாறிடும். சனிக்கிழமை அப்படி செய்ய, ஞாயிற்றுக்கிழமை கணக்கு போடுங்க. அதெல்லாம் சொல்லுங்க, இப்படி ஆண்டவருக்கு ஒரு நல்ல கணக்கையே கொடுப்போம். அல்லேலூயா. ஆகவே திங்கட்கிழமையானால் நம்ம சிந்தித்தை நல்ல ஆயத்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? தாவடிக்கும் ஊராகிய சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு ஒரு நிம்மதி. நம்ம தாவடிக்கிற ஊருக்கு வந்துட்டோம், ஆண்டவர் ஆராதித்தல் தொழுது கொண்டார். பைபிள் தினமும் வாசிக்கணும். பைபிள் தினமும் பைபிள் வாசிக்கும் போது என்ன நடக்குதுமா? என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீங்க வாசித்தால் தான் பேசுறாரு. வாசிக்கலன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசுனா சொல்லுவீங்களா? ஆண்டவர் என்கிட்ட பேசுனாரு, ஒரு வசனம் கொடுத்தாரு, இந்த வார்த்தையின்படி என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்ல நம்ம ஏற்பாடு சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்? அவங்க ஆயத்தமாகி 1-2 பேராவது 2 பேர் 3 பேர் சொன்னாலும் சுருக்கமாக சொல்லி, அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் எனக்கு என்னோட பேசினாரு, எனக்கு ஆறுதலாக இருந்தது,
அப்படி சொன்னால் நம்ம இன்னொரு விசுவாசிக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? வசனத்தை சொல்லி நீங்கள் சாட்சி சொன்னீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் என்ன செய்ய, சபை கூடுதல்களை சொல்ல விட்டு விடாமல் சபை கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறபடினாலே ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். அதனால அப்போ ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுகிற ஒரு அனுபவம் தான் சாட்சியின் அனுபவம். அதை நாம் செய்யும் போது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். என்ன ஆண்டவர் பேசினாரு அப்படிங்க, நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம். ஒரு அலைய சொல்லுங்க, பேசினாரு, ஒரு வார்த்தை கொடுத்தாரு, அதன்படி நடத்தினாரு சொல்லி அந்த ஜெயப்பிரியாங்கிறதா சொல்லிங்க. அதுக்கு பேசுறதுக்கு அந்த 6 வார்த்தைகளில் 7 வார்த்தைகளில் 6வது வார்த்தை கொடுத்துருந்தேன், முடிந்தது. என்னதுமா? முடிந்தது. அப்போ பேசுகிறேன். அந்த பேங்கில் கொஞ்சம் பணம் இருந்தது, எடுக்க முடியாமல் இருந்தது அவங்களுக்கு. இப்போ எப்படியாவது எடுக்கணும். அவங்க சில கஷ்டங்களை சொன்னாங்க. இது மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குது பாஸ்டர். ஏம்மா முடிஞ்சதான் பேசு, எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிந்து விடும்னு சொன்னேன். அது மாதிரி வாசித்து என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்லிட்டாங்க. அந்த பிரசங்கத்துக்கு பிறகு அந்த வாரம் போனாங்க, முடியல. பிரசங்கம் பண்ண பிறகு முடிஞ்சது. பிறகு சொல்லுங்க. அப்போ எத்தனை பிரச்சனைகள் முடிஞ்சதுன்னு சாட்சி சொன்னாங்க. அது மாதிரி நம்ம அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் விசுவாசிக்கும் போதும் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தாபரிக்கும் ஊரை தேடி 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 வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அவாந்தர வழினா ஒரு வெறுமையான வழி. வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிழல் கூட ஒரு மரம் இருக்காது, புல் பூண்டுகள் இருக்காது. வெறுமையான வனாந்தரத்தை அவாந்தரமான வனாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து தெரிந்தார்கள் இல்லையா? அப்படி அவங்க வனாந்தரத்தில் ஆகாரம் எல்லாரும் இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் சிலர் ஆகாரம் கொடுத்தாரு. அதான் தங்கள் ஆபத்தில் கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். தண்ணி வேணும்னு கேட்டுறாங்க, கொடுக்குறாரு. இப்படி பார்வோன் ராஜா சேனையெல்லாம் வந்துட்டாங்களேன்னு சொல்லும்போது தண்ணியை 2ஆ பிளந்து அவங்க வழி நடத்துறாரு. யோர்தான் நதியில் வழி நடத்தினாரு. எரிகோவை தகர்த்து வழி நடத்தினாரு. 33 ராஜாக்களை ஜெயித்து வழி நடத்தினாரு. அநாதரத்தில் அந்த ஆபத்துல இருந்தெல்லாம் அவர்களை என்ன செய்தாரு? பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆமா, பயங்கரமான வனாந்திரம். உயிரோட போய் இவங்க சேர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அந்த ஆபத்துகளில் எல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டதுனால ஆண்டவர் விடுவித்து அவர்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் தங்களுடைய சொந்த தேசத்தை, அவர்களுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த தேசத்தை, சுதந்திர தேசத்திலே அவர்களை கொண்டு போய் வாழ வைத்தார். அல்லேலூயா. அவர் சந்தோஷமாய் அங்கே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நாமும் இந்த உலகத்தில் வாழுகிற காலங்கள் ஒரு வனாந்தரமான காலங்கள் தான். வனாந்தரமான இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லாததுனால எதுவுமே நமக்கு கை கட்டுறது வாய் கட்டல அந்த மாதிரி கிடைக்காமலே போகும். நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் போகும். ஆனாலும் நாம் நம்பிக்கை இழந்து விடாதபடி நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து கர்த்தரை நோக்கியே பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். உதவிக்கு மனிதர்கள் போக முடியாது. வனாந்தரத்தில் யாரும் உதவி செய்ய இருக்க மாட்டாங்க. அதுபோல நமக்கும் ஒரு வனாந்தரமான உலகம் தான், வாழ்க்கை தான். அதில் தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. சகோதரி சொன்ன மாதிரி தேவன் தான் உதவி செய்யணும். அவரே நம்ம நம்பி கொள்ளணும், அவரே நம்பி வாழணும். அல்லேலூயா. அவரே நம்ம ஒழுங்காக பற்றி கொள்ளணும். நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் நடத்தணும்ப்பா சொல்லி பாட்டு கூட நல்லா படிக்கிறாங்கன்னா கிருபை இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி
நல்ல பாடம். அதுபோல அவருடைய கிருபையை நாம் பற்றிக் கொள்வோம். அவர் நம்மை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே கொண்டு போய் சேர்த்து அவரை இளைப்பாற செய்தார். அல்லேலூயா. இளைப்பாறுதல் பெற்று வனாந்தரத்திலே தங்கள் ஆபத்தில் கற்றுக்கு விட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இக்கட்டுகள் பலவிதமான இக்கட்டுகள் இருந்த ஜனங்களை விடுவித்து நடத்தின தேவன் நம்மை நடத்துவார். இரண்டாவது சொல்வோம், மரண இருளின் ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார். மரண இருளின் ஆபத்துகள். சங்கீதம் 107:11 வாசியுங்கள். ஆமா, மரண அந்தகாரத்தின் வறுமையான இடம், ஒண்ணுமில்லாத ஒரு சூழ்நிலை. அந்தகாரம்னா சாத்தானுக்கு ஒரு பெயர் கொடுப்பாங்கன்னா அந்தகார லோகாதிபதி அப்படின்னு எபேசியர்கள் இருக்கும். அந்தகார லோகாதிபதி. அந்தகாரம்னா அது பயங்கரமான இருள். இருளிலும் கூடுதலான இருள் தான் அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் சார். அந்தகாரம் என்று நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்தார்கள், ஒடுக்கத்தில் இருந்தார்கள், இரும்பில் கட்டுண்டு கிடந்தார்கள். அடுத்த வசனம், தாழ்த்தினார், விழுந்து போனவர்கள், சகாயம் இல்லாமல் விழுந்து போனவர்கள், ஆண்டவரை விட்டு விழுந்து போனவர்கள். ஆனாலும் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். ஆபத்தில் கற்று நோக்கி ரட்சித்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட தூரமாய் போனவர்களையும் ஆண்டவர் நேசித்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எண்ணாகமம் 11:33 வாசிக்கிறோம். கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இந்த காடைகள் கொடுத்தாரு கர்த்தர். அதை என்ன செய்யறாங்க? அதை சாப்பிட்டு ரொம்ப சாப்பிட்டு அவங்க அதனால வாதைகள் கஷ்டப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்ன அளவுக்கு இவங்க எடுக்காம அதிகமாக செய்றாங்க. எடுக்காம இப்படி கீழ்ப்படியாத ஜனங்களை ஆண்டவர் வாதையினாலே வாதித்தார் என்று வாசி. 2 சாமுவேல் 24:15 வாசிக்கிறோம். இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஜனங்களில் 70,000 பேர் செத்தார்கள் என்று வாசி. அப்பொழுது தாவீது என்ன பண்றாரு? ஒரு பலி செலுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, நிறைய ஜனங்கள் சாகரங்களேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே பலி செலுத்தின உடனே ஆண்டவர் இறங்கினார். ஜெபத்தை கேட்டு அந்த எருசலேம் மேல ஒரு தேவதூதன் எல்லாரையும் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனை நிறுத்து அப்படின்ட்டார். நிறுத்து அப்படின்னு சொன்ன வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா, நிறுத்தப்பட்டது. ஆகவே வாதைகள் வரும்பொழுது, ஆபத்துகள் வரும்பொழுது, மரண சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது, ஆபத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு விடுதலை தருகிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, இருக்கிறார். அதனால ஆண்டவரும் கூப்பிடணும். யாரையும் நம்ம போய் பார்க்கறதுனால பிரயோஜனம் இல்லை. ரெண்டு சாமுவேல் 24:25 கர்த்தர் வேண்டுதலை கேட்டு வாதை நிறுத்தினார். எசேக்கியா ராஜா 15 ஆண்டுகள் ஆண்டுகிட்ட கூட்டி கேட்டு பெற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய தேவன் மரணத்தை வென்றவர். மரணமே உன் சூரங்க பாகலமும் தீமைங்க. மரண இருளின் தேசத்தை குடியிருக்கிற மேல் வெளிச்சம் உதித்தது. ஆகவே மரண சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு மரண சூழ்நிலையை மாற்றி தந்திருக்கிறார். அநேக மரண சூழ்நிலை மாற்றியிருக்கிறார். ஜி சகோதரனுடைய மகள் அபி மரணத்துக்கு நேராய் போனார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்து தலைக்கு தலைப்பாயோட போச்சு.
அது மாதிரி ஒரு அடி கொடுத்து சரிப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அதனால பாவம் செய்யக்கூடாது. பாவத்தினால ரொம்ப அழிவுகள் ஏற்படும். நம்ம ஒரு சின்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் உடனே அடிச்சு விட்டுவார், உடனே அடிச்சு விட்டுவார். அவருக்கு பாவம்னா பிடிக்காது. ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது? பாவம்னா பிடிக்காது. உடனே ஒரு அடி போடுவார், சத்தனை ஒரு அடி போடுவார். ஆகவே நாம் பாவம் செய்யாத பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மூணாவது நம்ம கடந்து வருவோம். நோயினால் வந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார். நோயினால் 107ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் வாசிங்க. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். ரோசிக்கிறது சமீபிக்கிறார்கள். சரிங்களா? 12ஆம் வாசலுக்கு வரான் வரைக்கும் போறாங்க. 19 வாசிக்கிறோம். தங்கள் ஆபத்தில் கூப்பிடுகிறார்கள், ரட்சிக்கிறார். ஓகேங்களா? நிர்மூடர் நிர்மூடர் இந்த உலக ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நிர்மூடமாக இருக்காங்க. நிர்மூடம்னா கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல், கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை இல்லாமல், நம்ம என்ன செய்யறோம்னே தெரியாமல் இருக்கிறவங்க தான் நிர்மூடர். முட்டாள்களே முட்டாள், நிர்மூட முட்டாள். ஆகவே அவர்கள் என்ன செய்யறாங்க? பாதக மார்க்கம். என்ன மார்க்கமா? நல்ல மார்க்கத்திலே போகாமல், நல்ல வழியிலே போகாமல் பாதக மார்க்கத்திலே போகிறார். அது பாதகமாகத்தான் இருக்கு. என்னவா இருக்கு? பாதகம் தான் செய்யுமே வழிய சாதகம் செய்ய. அப்படிப்பட்ட மார்க்கத்திலே போகிறதுனால அக்கிரமங்களை செய்கிறார். என்ன செய்யறாங்கம்மா? அக்கிரமங்களை செய்கிறார். 38ஆம் சங்கீதம் 3 முதல் 6 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். உமது கோபத்தினாலே என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினாலே எலும்புகள் சௌக்கியம், கர்மங்கள் தலைக்கு மேலாய் பாரமாயிற்று. மதிகேட்டு நிமித்தம் புண்கள் அழுகே நாட்டம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு திரிகிறேன். போதும் அங்க நான் தோறும் துக்கப்பட்டு திரிகிறேன். இது காரணம் என்னவென்றால் பாவம். பாவத்தை உலகத்துக்கு பாவத்தை கொண்டு வந்தது சாத்தான். பாவத்தினாலே நோய்கள் வந்தது. நோயை கொண்டு வந்ததும் சாத்தான் தான் கொண்டு வந்தான். ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிள்ளை பெறும்போது வேதனையோடு பிள்ளை பெறுவாய், பூமி உனக்கு முள்ளைய பொறுக்கையும் இருக்கும், நெத்தி வேர்வையை சிந்திதான் நீ பிழைக்க வேண்டியது இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு முந்தைய நெத்தி வேர்வையை சிந்த வேண்டியதா இல்லாமல் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. இப்போ நெத்தி வேர்வை சிந்த வேண்டியதாகிடுச்சு. ஆமாம், சிலருக்கு ரொம்ப வேர்க்கும், ரொம்ப வேர்க்கும். எங்கள் வீட்டில் எனக்கு ஜெயிச்சிங்களாம் ரொம்ப வேர்க்கும். அது எங்கள் அம்மா சொல்லணும், உனக்கு அசாத்திய வேர்வை இருக்குடா, அசாத்திய வேர்வை. அதுக்காக ஜோமன் அந்த ஒரு வேர்வை வரணும், நல்லது தான். அசாத்தியமாக இருக்கக்கூடாது, ரொம்ப இருக்கக்கூடாது. இல்லை, அசாத்திய வேர்வையை அகற்றணும் ஜோமன். அது ஜோம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆகவே எலும்புகளை கூட என்ன செய்யலாம்? பாவத்தினாலே சௌக்கியம் இல்லாம யோபில் சொல்றார், என் பாவங்கள், மனிதனுடைய பாவங்கள் என்ன செய்யுது? எலும்புகளோட கூட கல்லறையில் படுத்திருக்கிறது. அக்கல்லறையில் எலும்புகளுக்குள்ள பாவம் படுத்துக்கிறது தான் அப்படி சொல்றாரு. யோபு ஒரு நல்ல மனுஷன், நல்ல பரிசுத்தமான ஒரு மனிதனாகி வாழ்ந்தார். ஆகவே ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா,
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாவத்துக்கு காரணம் சாத்தான். என்ன? சாத்தான் தான் மனிதனை பாவத்துக்குள் நடத்துகிறான், மனிதர்களை வஞ்சனைக்குள் நடத்துகிறான், வஞ்சிக்கப்பட்டு போகிறார், மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார். மக்கள் எப்படியாவது என்ன செய்யறான்? வஞ்சித்து விடுகிறான், ஏமாற்றி விடுகிறான். அவர்களுடைய ஆத்மாவை திருடி நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிறான். அவன் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். சாத்தானால் தான் நிறைய அழிவுகள். ஒரு பிள்ளை 387 மார்க் எடுத்துக்கிறான், கிறிஸ்துவ பிள்ளை தான், பாஸ் ஆகிட்டான். ஆனால் அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க? மார்க் ரொம்ப குறைஞ்சி எடுத்திருக்க, இது என்ன பிரச்சனை, என்ன பிரயோஜனம் இல்லை, நான் எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. அவன் தூக்கு போட்டு செத்துக்கிறான், தூக்கு போட்டு செத்துக்கிறான். கிறிஸ்துவ பிள்ளை தான். அப்போ இந்த சாத்தான் கொல்லவும் அழிக்க வரான்னு போது என்ன செய்யறாமா? கிறிஸ்தவ குடும்பங்களையும் புகுந்து வேலை செய்கிறான். ஆகவே நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. 2 திருடர்கள் ஒரு வீட்டுக்கு வந்து திருட வர்றாங்க. ஒரு அம்மா தனியாக இருக்குது குழந்தைய வச்சுட்டு. ராத்திரி உள்ள புகுந்து என்ன செய்யறான்? அந்த அம்மாவை கையை கட்டி போட்டு திருடுறாங்க, நகையெல்லாம் கட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு பீரோவெல்லாம் போய் தேடி எடுத்துருக்காங்க. அந்த அம்மா கூப்பிடுது, தம்பி கொஞ்சம் வாங்க. ஒரு 2 பேர் ஒருத்தன் வரலாம். தம்பி எடுத்த வீட்டில் இந்த அம்மா தனியாக தான் இருக்குது, நிறையா நகை வச்சிருக்கு, பணம் வச்சிருக்கு, நீங்கள் அவங்களையும் என்ன செய்யுங்க பார்த்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த அம்மா சொல்லி தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தோம், நம்ம சொல்லி தான் நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். காரணம் இப்படி தான் சாத்தா என்ன பண்ணுறா? எல்லாரையும் காட்டி கொடுத்து எல்லாரையும் அழித்தவனாக இருக்கிறான். ஆகவே நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சேக்கிய ராஜாவுக்கு வியாதி வந்தபோது ஆபத்தில் கட்ட நோக்கி என்ன பண்ணாரு? கூப்பிட்டார், கதறின, அழுதா அப்படி சொல்லி கபையில் சுவர் பக்கமாக திரும்பி அழுதாருன்னு சொல்லிடுறேன். அழுதா ராஜா பாருங்க, அழுது போது ஆண்டவர் இறக்கம் செய்கிறார். அவரால் இருக்க முடியல ஆண்டவருக்கு. எனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தப்பா அப்படின்னு சொல்லி உடனே கூட்டி கொடுத்துட்டார். அதான் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நோய்கள், பேய்கள், சாசின் போராட்டங்கள் எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்கணும், எப்போதும் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும், உண்மையாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேவனோடு எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், தேவனோடு பேசுறது தான் நமக்கு வேலையே. ஆமாம். ஒரு பிள்ளை, நான் சிவகாசியில் நான் வேலை பார்த்துட்டு போது ஒரு பொண்ணு சூழ்ச்சல் சொல்லுவேன். அந்த வாழ்வை பிள்ளை சொன்னால், கடவுளாவது மண்ணாவது, கடவுளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இயேசு தான் கடவுள்னு எப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனான். கடவுளே இல்லைன்றான். அப்புறம் மறுபடியும் சாப்பிட போயிட்டு 2 மணிக்கு திரும்பி வந்தான். வரும்போது இப்படி நடந்து வந்தான். என்னமான்னு கேட்டேன். அண்ணன் உங்ககிட்ட நான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். ஒரு கல்லை அடித்து விழுந்த போது ஆண்டவரே கூப்பிட்டேன். ஆண்டவரேன்னு வாயில் உடனே என்னதான் வருது அப்படி சொல்லி சொன்னான். அவளுக்கு ஆண்டவருக்கு சொல்லி ஆண்டவருக்கு நடத்தணும். அல்லேலூயா. ஆகவே நம்ம கடந்து சொல்றோம், நோயினால் வந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார்.
நாலாவதாக கடலில் உண்டான ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார். சங்கீதம் 107:28. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவரை நீங்களாக்கி விடுவித்தார். எப்பொழுது விடுவித்தார்? 23 வாசிங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி கடலில் உண்டான ஆபத்திலிருந்து விடுவிக்கிறார். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆண்டவர் கட்டளையிடும்போது பெருங்காற்று எழும்பி அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறது. ஆகாயத்தில் ஏறி கடல் அலை ரொம்ப அடிக்குது பாருங்க. காற்று கடல்ல அலையும் பயங்கரமா இருக்கும் போது எங்க போறாங்க? ஆகாயத்துக்கு மேல போயிடறாங்க. கப்பல் இப்ப எங்க போகுது? கப்பல் மேல போய் பாருங்க என்ன செய்யுது? ஆழங்களில் பொத்துன்னு கீழே இறங்கிடுது. தண்ணி தானே, அப்படி மேல போகும் கப்பல். பிற சாயங்கால கீழே இறங்கி வந்துடும். பாருங்க, கப்பல் பிரயாணத்துல ரொம்ப கஷ்டங்கள் வருகிறது. கப்பல் என்ன செய்யுது? மேலே போகுது, ஒரு கீழே வந்தது, இப்படி போகுது, ஒரு அப்படி போகுது, சாஞ்சிருது. சமீபத்தில் கூட ஒரு நதியில் போன 25 பேர் செட் பண்ணாங்க இல்லையா? ஆமாம், நதியில் வந்து ஆமாம் நதியில் என்ன இருக்கும்? நதியில் வந்து முதலை இருக்கும். என்ன இருக்குமா? நதிகளில் முதலை இருக்கும். பெரிய தண்ணீர்கள் முதலை இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்தோடு கப்பல் படகுல போகிறாங்க. படகுல போகும்போது தண்ணியெல்லாம் தொடலாம். இந்த பக்கம் தண்ணி மேலே இருக்கும். அங்கே அப்படி கை நீட்டினீங்கன்னா தண்ணி அப்படி அலசிக்கிட்டே போவாங்க. விளையாண்டுக்கிட்டே பிள்ளைகள்லாம் போகும். ஒரு பிள்ளை அப்படியே ஆடிக்கிட்டே போகும்போது முதல்ல வந்து கையை கடிச்சிச்சு. முதல்ல வந்து கடிச்சிச்சு. உடனே கத்துது இந்த பிள்ளை. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி இழுக்கிறாங்க, முடியல. அந்த படகு ஓட்டிக்க சொல்கிறாங்க, அம்மா அவள் பிடிச்சி இருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உள்ள வேண்டியிருக்கோம். அதனால அந்த பிள்ளைய தூக்கி தண்ணியில் போட்டுருங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. கவிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா அந்த வரைக்கும் கவிச்சு முடிஞ்சது. உள்ளே போட்டுங்க. அப்படி உள்ளே போட்டாங்க அந்த பிள்ளைங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பிரயாணம் நல்லா இருந்தது. அது மாதிரி பாவத்தோடு என்ன செய்யக்கூடாது? பயணம் செய்யக்கூடாது. பாவத்தை தூக்கி கடல்ல போட்டு, பிள்ளையா இருந்தாலும் புத்தனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன செய்யணும்? கடல்ல போட்டு. ஆமாம், நம்ம பிரயாணம் கடல்ல தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ கிறிஸ்தவனுடைய பிரயாணம் என்னது? விசுவாச படகு. விசுவாச படகு. இந்த விசுவாச படகுல பயணம் செய்கிறோம். வருகிற ஆபத்துகள் கஷ்டங்கள் எல்லாம் நமது கர்த்தரையே நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் கடல் மேல் நடந்தார். கடல் மேல நடந்தார். முதல்ல கடல்ல பிரயாணம் பண்ணது யாருமா? கப்பல் ஓட்டுனது யாரு? முதல்ல நோவா பெரிய கடல்ல ஓட்டுறாரு. இப்போ சின்ன கடல்லே அவங்களால என்ன செய்ய முடியல? கப்பலை ஓட்ட முடியல. கவுந்துருது, குறைஞ்சது உள்ள போயிடறான். தண்ணியில் முங்கி போயிடறான். செட்டே பாருங்க. நோவா வந்து பாருங்க, நம்ம ஊரா தண்ணி வந்து சுருண்டு இவ்வளோ மேலே கிடக்கு தண்ணி. அவ்வளவு தண்ணியில பிரயாணம் பண்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்ததுனால அவ்வளோ பயப்படாம தைரியமா அந்த பெரிய கப்பல்ல தைரியமா போறாரு. அல்லேலூயா. மிருகங்கள்லாம் இருக்கு, யானையெல்லாம் இருக்கு. அத்தனை பேர் இருந்தும் அது அமிழ்ந்து போகலை. அல்லேலூயா. இந்த சும்மா படகுல மனிதர்களை ஏற்றிட்டு போறதே கவுந்துருது. அது கவுடுல பாருங்களேன். ஏன்னா அது தேவனுடைய சுத்தப்படி போகிற பயணம். அல்லேலூயா. அப்போ நோவா பார்க்குறாரு, எல்லா ஊர்களையும் பார்க்க. உலகமே சுற்றி வருது அந்த கப்பல். எங்கே வருது? உலகத்தையே சுற்றி எல்லா இடங்களையும் பார்த்து வராரு நோவா. வந்து கடைசியா அரராத் மலையில வந்து உட்கார்ந்தாரு. அல்லேலூயா. இல்ல உட்கார வேண்டிய இடத்துல கரெக்டா வந்து உட்கார்ந்தார்.
அதுபோல நாம ஒரு பெரிய கப்பல்ல பயணம் செய்கிறோம். விசுவாச கப்பல், பெரிய கப்பல். அல்லேலூயா. அதனால இந்த விசுவாச கப்பல் ஒரு காலம் அமைந்து போகாது. அல்லேலூயா. நோவா கப்பலை விட பெரிய கப்பல் விசுவாச கப்பல். இது அமைந்து போகாது, உடைந்து போகாது, தண்ணீரிலே மூழ்கி போகாது. அந்த படகிலே நீங்கள் பிரயாணம் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. இது தேவ சித்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டதான படகு. ஆகவே இந்த விசுவாச படகு ஒரு காலம் அமர்ந்து அழிந்து போகாது. ஆகவே நீங்கள் நன்றாக சந்தோஷமாக பிரயாணம் செய்வீர்கள். அதில் நீங்கள் என்ன வாசிக்கும் போது வாசிங்க, 29-30 வாசிங்க. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகிறது, அமைதல் உண்டாத நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். நாங்கள் நாடின துறைமுகத்தில் எல்லாம் ஆபத்தில் கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய இக்கட்டுகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை விடுவித்து காப்பாற்றி அவர்களை கொந்தளிப்பை அமர்த்தி அலைகளை அடங்க செய்து அமைதல் உண்டாக்கி சந்தோஷமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. நடத்தி எங்க கொண்டு வரணுமா? நாடின அதான் முக்கியம். வழியிலே விட்டுட்டு போகாம நாடின துறைமுகத்தில் கொண்டு விடுறேன். குறையில சொல்லுங்க, துறைமுகத்தில் கொண்டு விடுறேன். அதான் பரலோகமாகிய துறைமுகம். அல்லேலூயா. ஆமா, இந்த அப்போஸ்தலர்களை வாசிங்கன்னா பவுல் பிரயாணத்துல முதல்ல போய் நல்ல துறைமுகம் என்ற ஒரு இடத்துக்கு என்ன துறைமுகம்? நல்ல துறைமுகம். அதுதான் சபை, நல்ல துறைமுகம். பவுலுடைய பிரயாணத்துல 276 பேர் போறாங்க. அப்போ 14 நாள் சாப்பிடல, சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல. அங்க கப்பல் என்ன செய்யுது? அங்க மோதி மேலே ஏறி கீழே இறந்துச்சுன்னு சொன்ன மாதிரி எல்லாம் தூக்கி எரியுது. கடைசியில ஜெபம் பண்றாரு, பவுல் ஜெபம் பண்றாரு. ஒரு ஜனங்கள் 14 நாளா சாப்பிடாம ரொம்ப சாகுற நிலைமையில படுத்து கிடக்குறாங்க. எல்லாம் 276 பேரும் படுத்து கிடக்குறாங்க வரிசையா. ஆண்டவரே என்ன செய்ய, யாரு காப்பாத்துங்கப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒருத்தன் தலையில ஒரு முடி கூட என்ன செய்யுது விழாது, ஒரு ஜீவனை நான் பாதுகாப்பேன், எல்லாரும் நீங்க தப்பி கரை சேர்ப்பீங்க என்று சொல்லி அந்த ஜபத்தினால் வர 276 பேரையும் ஆண்டு காப்பாத்தினேன். உடனே சொல்லுங்க, உங்க ஜபத்தினாலே 276 பேர் அல்ல, 2276 பேர் வந்தாலும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. உங்க ஜபத்தினாலே இந்த உலகம் காப்பாற்றப்படும், தமிழ்நாடு காப்பாற்றப்படும், கோயில்பட்டி காப்பாற்றப்படும், உங்க குடும்பம் காப்பாற்றப்படும், சபை காப்பாற்றப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நாடின துறைமுகத்திலே கொண்டு போய் நம்மை பத்திரமாய் சேர்ப்பார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பார்கள். 4 ஆபத்துகள் பார்த்துக்கோ. முதல் ஆபத்து வனாந்தரத்தில் வந்த ஆபத்து, 2வது மரண இருளின் ஆபத்து, நோயினாலே வந்த ஆபத்து, 4வது கடலில் உண்டான ஆபத்து. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது விடுவித்து அவர்களை ஆச்சரியமாக வழிநடத்தினார். இந்த தேவன் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.